இப்போ இந்த மெய்ப்பன் என்கிற ஒரு ஊழியம் வந்து ரொம்ப கடினமான ஊழியம். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த அந்த ஆத்மாவோடு சஞ்சரிக்கணும். அவங்களுக்கு எல்லா விதமான நன்மையிலும் தீமையிலும் பாடுகளிலும் உடனிருந்து அவங்கள நடத்தணும். அப்போது இது வந்து எப்படின்னா, ஒரு சுவிசேஷன் சொல்லிட்டு வந்துருச்சு, என்னோடய வேலை முடிஞ்சிருச்சு, ஒரு 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 சத்தியத்தை சொல்லிட்டேன் வேலை முடிஞ்சிருச்சுன்னு இல்லை. இப்போ நீங்கள் 24 மணி நேரமும் உங்களை இந்த ஊழியத்துக்காக ஒப்பு கொடுக்கணும். அநேக ஜனங்களுடைய ஏசாயா 61 சொன்னது போல் கட்டுக்களை உடைக்கணும், அவங்களுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும், அந்த வார்த்தைகள். இப்போ இப்படிப்பட்ட ஒரு ஊழியம் எப்படி இந்த சிந்தனை உங்களுக்குள்ளே முளைச்சது? ஏன்னா இது வந்து ஏற்கனவே இப்போ நம்ம மீடியாவிலேருந்து பார்க்கும்போது நிறைய பாடுகள், ஒரு பாடு முடிஞ்சு இன்னொரு பாடை உடனடியாக கையில் எடுக்கணும்னா ஒரு புதிய உத்வேகம் வேணும், ஒரு உற்சாகம் வேணும், அதுக்கு ஒரு சப்மிஷன் வேணும். இது எப்படி நான் இந்த விதை உங்களுக்குள்ளே தொடங்குச்சு? எஸ்தர் ப்ரேயர் ஹவுஸ் இது எப்படி தொடங்குச்சுன்னா? ஸோ எஸ்தர் ப்ரேயர் ஹவுஸ்னால் அது என்னுடைய மனைவி பெயர் இல்லை, சரியா? ஓகே, அதை கிளியர் பண்ணிக்கிறேன். இன்னொன்று வந்து நான் வந்து ஜெபத்துக்காக நான் வந்து அந்த டைமில் ஸோ ஒரு இடத்துல நடத்தும் போது யோசிக்கும் பொழுது ஸோ எனக்கு என்னென்னா ஒரு 3 நாள் தேவ சமூகத்தில் போராடி ஒரு யூத குலத்துக்கு ஒரு பெரிய மீட்பை கொண்டு வந்தது வந்து எஸ்தர். ஸோ அப்போ வந்து அந்த கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது, எஸ்தர்ன்ற கேரக்டர். இன்னொன்று வந்து நான் அதிகமாக தியானிக்கிற பகுதியில் இந்த எஸ்தர், யோசேப்பு, இந்த தானியேல், இந்த ரூத்து, தாவீது, இதெல்லாம் வந்து என்னுடைய மேஜர் கேரக்டர்ஸ். ஸோ அதில் நிறைய சத்தியங்கள் நான் பார்ப்பேன். அப்போ எஸ்தர்ன்றது வந்துன்னா ஒரு ஜெபத்திற்கு ஒரு அடையாளம். ஸோ ஜெபத்தினால எதனால் சாதிச்சிடலாம். ஸோ இந்த ஊழியத்திலையும் ஜெபத்தில் தான் சாதிக்கிறோம், வேறு எதுவும் சாதிக்கல, சரியா? பணத்தால் சாதிக்கலை, பெயரால் சாதிக்கல, பணம் ஜெபத்தால் சாதிச்சிடும். ஸோ அப்போ எனக்கு வந்து அந்த எஸ்தர் ப்ரேயர்ன்றது ஒரு இடத்துல நடத்திக்கிட்டே இருந்தோம். ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த ஊழியத்தில் வந்து ஒரு கடினமான ஒரு புயல் காற்று வீசுன்னு சொல்லலாம், ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம், சரியா? அது வந்து சொல்கிறதுக்கு ஒரு டைம் வரும், ஒரு டைம் வரும், சரிங்க. ஸோ அந்த உபத்திரவத்தை வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது வந்து பயங்கரமான உபத்திரவத்தை நான் எதிர்பார்க்கல. எப்படி கம்ப்ளீட்டாக வந்து ஊழியத்தை அழிக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ண ஒரு இது கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் பண்ணிருக்கோம், பார்க்காத சந்திக்காத ஒரு போராட்டம். ஸோ இந்த போராட்டம் எப்படின்னா சால்வேஷன் டிவியை க்ளோஸ் பண்ணணும், அதான் அந்த போராட்டத்தோடைய ஹைலைட். சரி, ஹைலைட்டே வந்து அதுதான், சால்வேஷன் டிவியை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றது தான் அதோட ஹைலைட். ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து யார் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க எனக்கு தெரியல. ஸோ ஆனால் வந்து என்னென்னா கம்ப்ளீட்டாக வந்து என்ன ஐசோலேட் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னா கம்ப்ளீட்டாக வந்து பண்ணக்கூடாதுன்ற ஒரு இதில் வந்து உங்களை முடக்குனாங்க. அப்போ டைரெக்டாக வந்து சொன்னாங்க சால்வேஷன் டிவி நிறுத்திடு, சரியா? டைரெக்டாக வந்து சொன்னாங்க சால்வேஷன் நிறுத்திடு அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், எப்பா நான் நிறுத்தணும்னு நினச்சா கூட நிறுத்த முடியாது, இது ஆண்டோடைய காரியம், சரியா? நான் ஓப்பனாக சொன்னேன், டைரெக்டாக பேசும்போது சொன்னேன், நான் நிறுத்தணும்னு நினச்சா கூட நிறுத்த முடியாது. அப்போ அப்போ சொன்னாங்க, அப்போ நிறுத்தலைன்னா உன் மேலே இன்னும் பல இது வரும், பார்த்துக்க முடியுமான்னு கேட்டாங்க. எவ்வளோ நாளும் பண்ணு, எனக்கு பற்றி கவலையே கிடையாது, சரியா? நான் பார்த்துக்கிறேன், ஃபேஸ் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது, நான் ஃபேஸ் பண்ணுறேன். ஆனால் அந்த உபத்திரவத்தில் போகும்போது நான் ஆண்டவர்கிட்ட வந்து 2 காரியங்களை வந்து வச்சேன். ஆண்டவரே, இந்த போராட்டம், இந்த உபத்திரவம், சரியா? பயங்கரமான போராட்டம், இது உபத்திரவம். ஸோ அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, அழிக்கணும் இது பண்ணிட்டாங்க. எனக்கு 2 காரியத்தில் வந்து நான் வந்து உங்களுடைய கருத்தை பார்க்கணும். என்ன பார்க்கணுன்னா, இந்த உபத்திரவ டைம் எவ்வளோ நாள் இருக்குன்னு எனக்கு தெரியாது, சரியா? எவ்வளோ காலங்கள் இருக்குன்னு எனக்கு தெரியாது, அது எவ்வளோ நாள் அந்த பாதையில் போவேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த உபத்திரவத்தோடைய முடிவில் நான் வெளியே வரும் பொழுது, அந்த உபத்திரவத்தின் வெளியே வரும் பொழுது ஃபஸ்ட்டு கேள்வி நான் கேட்பேன். யார்கிட்ட கேட்பேன்னா, எங்களுடைய ஊழியர்கிட்ட கேட்பேன். சரி, இந்த உபத்திரவத்தை நான் போனேன், சேனல் நின்றுச்சா அப்படின்னு கேட்பேன், சரியா? ஆமாம், பணம் கட்ட, ஏன்னா மாதம் மாதம் பணம் கட்டணும். ஸோ இது வந்து பயங்கரமான டாஸ்க்கு. சேனல் வந்து நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இதுக்கு மேலே சால்வேஷன் டிவியை நான் பண்ண மாட்டேன், சரியா? ஒரு கண்டிஷன். 2வது, இந்த உபத்திரத்தோடைய வெளியில் வந்த பிறகு என் மனைவிட்ட கேட்பேன், சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டியா அப்படின்னு கேட்பேன், சரியா? என் மனைவி வந்து ஆமாம் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டேன், பிள்ளைகளை சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டோன்னு சொன்னாங்கன்னா இதோடு நான் என்ன பண்ணுவேன், ஊழியத்தை நிறுத்திட்டு மூட்டை தூக்கியாலும் என் குடும்பத்தையும் காப்பாற்றிட்டு நான் பாட்டுக்கு இருப்பேன், நான் ஊழியம் செய்ய மாட்டேன். இதான் வந்து அந்த உபத்திரத்தோட
அந்த இதில் வந்து தேவனோடு கூட பேச நான் தேவனோட பேசினது, இது வானத்தை பார்த்து பேசினது வேறு. சரியா? நான் பேசிட்டு அந்த உபத்திரவத்தோட பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி, ஓகே, பார்க்கலாம் என்ன தான் நடக்குது பார்ப்போம். அந்த கத்தோட கிருபை. அந்த உபத்திரவத்துடைய முடிவில் இந்த 2 கேள்வியும் நான் கேட்டேன். இந்த ஸ்டாஃப்கிட்ட கேட்டேன், என்ன நடந்துச்சு. அவங்க சொன்னாங்க, ஒரு நாளும் சேனல் நிற்கல, கத்தர் எல்லா தேவையும் சந்திச்சார், எல்லா தேவையும் கத்தர் பரிபூர்ணமாக நடத்தினார், ஒரு நாள் நிற்கல. ஓகே, ரைட்டு. ஸோ மனைவிட்ட கேட்டேன், சாப்பிட்டீங்களா ஒழுங்கா? அப்பா நீ ஒரு டெபிட் கார்டு கொடுத்துட்டு போனேன், சரியா? அதில் வந்து நான் என்ன சொன்னேன்னா, இதில் வந்து 2000 நம்ம தான் இருந்துச்சு. அந்த உபத்தருடைய ஃபஸ்ட்டு டே. எனக்கு என்ன நடக்கும் தெரியாது, அடுத்தது என்ன நடக்கும் தெரியாது. அம்மா இதை வச்சுக்கோ, நான் சாயந்தரம் வந்துடுவேன், சரியா? பசங்களுக்கு எதனா வேணால் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனேன். ஸோ நான் ஒவ்வொரு முறையும் நான் போய்ட்டு இதில் போய்ட்டு ஏடிஎம்மில் போய் காசு எடுக்கும் பொழுது நான் எவ்வளோ காசு கேட்குறேனோ அது அந்த வந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு நாளும் வந்து நிறுத்தவே இல்லை. எவ்வளோ, அதனால் எங்களுக்கு வந்து நீ எவ்வளோ வச்சுருக்குன்னு கூட தெரியாது உங்களுக்கு. நான் எனக்கு தான் தெரியும் 2000. ஓகே, ரைட். அப்போ கர்த்தர் என்ன பண்ணார்? குடும்பத்தையும் நடத்திட்டார். இந்த உபத்திரவத்தில் இருக்கும் பொழுது தான் ஆண்டவர் வந்து ஒரு தனிமைப்படுத்தினார். நான் ஓப்பனாக சொன்னால் தனிமைப்படுத்தினார். அந்த டைமில் தான் சர்ச்சை பற்றி எனக்கு பாரத்தை கொடுத்தாரு. சர்ச் நடத்தணுன்ற ஒரு, ஏன்னா நான் சால்வேஷன் டிவியில் நான் ஓப்பனாக அறிக்கை பண்ணியிருக்கிறேன், நான் சர்ச் நடத்த மாட்டேன், சர்ச் காலிங் எனக்கு கிடையாது, மெய்ப்பனுடைய காலிங் எனக்கு கிடையாதுன்றதை நான் ஓப்பனாக அறிக்கை பண்ணியிருக்கிறேன். ஸோ எனக்கு அது, ஏன்னா ஒரு மெய்ப்பனுடைய அழைப்புன்றது சாதாரண அழைப்பு இல்லை, எவ்வளோ டஃப்பு, எவ்வளோ கஷ்டன்றது எனக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் ஒரு தனிமையின் அனுபவத்தை எனக்கு கொடுத்து, அந்த தனிமையின் அனுபவத்தில் நான் கேட்ட 2 காரியத்துக்கு கரெக்டாக பண்ணிவிட்டு, ஸோ அந்த தனிமையின் அனுபவத்தில் நீ சர்ச் நடத்தணும், மெய்ப்பன் ஆகணுன்ற ஒரு கான்செப்டை கொடுக்குறாரு. ஸோ அதனால் இது உருவாக்கப்பட்ட இடம், உருவான இடம், உருவாக்கப்பட்ட விதமே வந்து ஒரு உபத்திரத்தோடைய எக்ஸ்ட்ரீம். பவுலுக்கு உண்டான அனுபவத்தை போல ஒரு அதான். அதனால் அந்த சர்ச் மினிஸ்ட்ரின்றது ஏதோ நான் சோஃபாவில் உட்காரும் போது பெட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது நடந்த அனுபவம்லாம் கிடையாது. அதுதான் நான் கோட் பண்ணேன். அப்போஸ் நான் பவுலுக்கு உண்டான இடம் போல உபத்திரவத்தின் மத்தியில். ஸோ இது வந்து பயங்கரமான ஒரு காரியம். ஸோ ஒரு ஏன்னா அந்த உபத்திரவத்தில் நான் போனனால, டு பி ஃப்ராங்காக சொன்னால், எங்கள் அப்பா வந்து நான் அந்த உபத்திரவத்துக்குலேருந்து வெளியே வரேன், வந்து ஒரு 12வது நாள் எங்கள் அப்பா மரிச்சு போகிறாரு. ஏன்னா அவருக்கு அந்த வேதனை தாங்க முடியல. என் பிள்ளை இவ்வளோ பெரிய உபத்திரவத்தின் வழியாக போயிட்டானே அப்படின்ற அந்த வேதனை அவரால் தாங்க முடியல. ஓப்பனாக சொன்னான், என் அப்பா வேணும். ஆனால் அந்த உபத்திரவத்தில் இருக்கும் பொழுது எங்கள் அப்பா மரித்து போகிற மாதிரி நான் வந்து சொப்பனத்தில் பார்க்குறேன். அப்போ நான் வந்து ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், இந்த உபத்திரவத்திலேருந்து நான் வெளியே வந்த பிறகு எங்கள் அப்பா மரிக்கணும், சரியா? இந்த உபத்திரவத்தில் இருக்கும்போது மறிக்க விட, நான் வெளியே வந்த பிறகு எங்கள் அப்பா என்னை பார்க்கட்டும், அதுக்கப்புறம் மறிக்கட்டும். சொன்ன மாதிரி நான் ஜெபிச்ச மாதிரியே கர்த்தர் அந்த கிருபை எனக்கு தந்தார். ஸோ உபத்திரவத்திலேருந்து வெளியே வந்த பிறகு, ஸோ 12 நாள் கழித்து, ஏன்னா எங்கள் அப்பா வந்து நான் வெளியே வந்த பிறகு என்னை கட்டி பிடிக்கிறாரு. அவருடைய இருதயம் வந்து என் மேலே அடிக்கிறது எனக்கு தெரியுது, டப் 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 டப்னு அடிக்குது. நான் சொல்கிறேன், என்னப்பா பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லை, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், தைரியமாக இருங்க. ஸோ நான் உண்மையாக சொல்கிறேன், உபத்திரம் வந்தது நல்லது. ஸோ அன்றைக்கி அது வரலன்னா இன்றைக்கி எவ்வளோ பெரிய சபை இருக்காது, இவ்வளோ ஆத்மாக்கள் இருக்க மாட்டாங்க. ஒரு 2 வரி ஞாபகம் வருதுண்ணா, நான் எழுதின பாடல்லேருந்து, அந்த நாட்களில் எழுதினதான். மதில் போல எனக்கெதிராய் மனிதர்கள் எழுந்தாலும், அப்பா நீர் எனக்காக யுத்தம் செய்தீர், புழுதியில் இருந்தென்னை தூக்கி எடுத்தீரே, ராஜாக்கள் மத்தியில் அமரச் செய்தீர், வேறொன்றும் எனக்கு இனி வேண்டாமையா, மாறாவும் அன்பு அது போதுமையா. இந்த வரிகளை நான் நீங்கள் சொல்ல சொல்ல இந்த வார்த்தைகள் எனக்கு ஞாபகம் வந்தது. மதில் போல ஒரு கூட்டம் எழுந்த போது கூட எனக்கு உண்மையிலேயே இது ஆச்சரியம்னா, ஒரு தகப்பனை எழுந்து நீங்கள் செய்யாத ஒரு காரியத்துக்கு
இப்படிப்பட்ட போராட்டங்களை கொண்டு வந்து ஒரு தகப்பனை இழக்கிறது, அதுலேருந்து எப்படி நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னு தெரில. ஆனால் இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சதுண்ணா. ஒரு நல்ல ஒரு ஆதாரமான ஒரு வார்த்தை. துன்பம் வந்தது, இந்த போராட்டம் வந்தது நன்மைக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஒரு பெரிய பலன் வேணும்ண்ணா. அந்த பலன் தேவன் கொடுத்துருக்கிறாரு. அண்ட் மோரோவர் இந்த இடத்துல வந்து நான் உண்மையிலேயே உங்கள் மனைவிக்கு அன்னிக்கு வந்து நான் உண்மையிலேயே ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா இப்படிப்பட்ட சூழலில் வந்து நீங்கள் நிற்கிறது பெரிய கூட நிற்கிறது பெரிய ஒரு காரியம். இங்கே பார்த்துட்டு இருக்கிற அநேகருக்கு வந்து ஏன்னா உங்களை பார்க்குறாங்க, ஸ்க்ரீனில் பார்க்குறாங்க, உங்களுக்கு பிஹைண்ட் இருந்து உங்களுக்கு ஜெபத்துலேயும் உறுதுணையாக இருந்து நான் நடத்துகிற இந்த நேரத்தில் அன்னைக்கு கூட ஐ வாண்டட் டு சே தேங்க்ஸ். இதெல்லாம் வந்து ஏன்னா உபத்திரம் வந்து அதான் சொல்லேன், கிரகிக்க முடியாத உபத்திரம். சரியா? எந்த மனுஷனுக்கு நான் எப்போவுமே நான் சொல்லுவேன், இது சத்துருக்கு கூட வரக்கூடாது. அந்த டைமில் வந்து எல்லோரும் என் கூட பக்கமாக நிற்கிறதுன்றது இன்னொன்று. ஆனால் அந்த உபத்திரவத்தில் கர்த்தர் ஒரு மகிமையான திட்டத்தை கொடுத்தார்ன்றது பயங்கரமான விஷயம். ஸோ அதுதான். ஏன்னா நான் உண்மையாக சொன்ன போனால், ஏன்னா நான் என் மைண்டை வந்து மாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஏன்னா நான் வந்து சர்ச் மினிஸ்ட்ரி வேண்டாம் 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 வேண்டான்னு இருக்கோம். அந்த டைமில் வந்து கர்த்தர் வந்து என்கிட்ட பேசணும் இப்போ. ஸோ என்னை வந்து இந்த உபத்திரத்தில் தள்ளினாதான் நான் கேட்பேன், இல்லைன்னா கேட்க மாட்டேன். நான் டு பி ஃப்ராங்காக சொன்னால், இல்லைன்னா இந்த சபை ஒழித்த நான் பண்ணவே மாட்டேன். உண்மை. ஸோ ஆண்டவர் வந்து அதை நம்ம கேட்குறோம், என்ன ஆண்டவர், அதான் நான் சொன்னேன்ல, தானியலை வந்து சிங்கக்கீழில் போட்டு அடுத்து வெளியே கொண்டு வந்து அவனை பெரிய லெவலில் கொண்டு வந்துட்டார். அவனை வந்து சாதாரண. ஸோ இந்த உபத்திரத்துக்கு பிறகு தான் ஸோ அடுத்த பரிமாணத்தை பார்த்தேன். ஸோ அந்த டைமில் நான் சொல்கிறேனே, நான் வந்து சர்ச் மினிஸ்ட்ரி ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லும்போது, ஸோ என் கூட வேலை செஞ்சவங்களே, அந்த வேலை செஞ்சவங்கன்னா ஊழியத்தில் இருந்தவங்களே வெளியே போனவங்களாம், இன்னும் இவர் சபை ஆரம்பிக்க மாட்டான்னு சொல்கிறாரு, இவர் இப்போ சபை ஆரம்பிக்கிறாரு, அப்போ ஆண்டவர் நான் இன்னொன்று நான் நல்லா பாடம் கற்றுக்கிட்டேன். யாருடைய கேள்விக்கு பதில் கொடுக்கணுன்றத நீ எதிர்பார்க்காத. அவங்களுக்கு வந்து இப்படி பேசிட்டாங்க, இவங்களுக்கு பதில் கொடுக்கணும். நான் இது வரைக்கும் பதில் கொடுக்கல. இது வரைக்கும் யாருக்கும் பதில். தேவனுக்கும் உங்களுக்கும் இடையான வார்த்தைக்கு எனக்கு வந்து ஆண்டவர் தெரியுமா, இப்போ அவன் தெரியாமல் பேசுகிறான், ஓகே விடு, அவ்வளோதான். அவன் இன்றைக்கி பேசணுக்கு பேசுகிறான். அந்த ஒரு கான்செப்டை வந்து நான் பார்த்துக்கிட்டேன். இல்லைண்ணா, இது பெரிய பலன்னா. ஸோ அதுதான் வந்து ஒரு பெரிய பலன். ஸோ ஆனால் அந்த டைமில் வந்து ஸோ சர்ச் மினிஸ்ட்ரி ஆரம்பிக்க பாப்பா இறந்துட்டார். ஸோ அப்போ இறந்த உடனே ஐ ஃபீல், ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஆசை நான் வந்து ஒரு சர்ச் ஆரம்பிக்கணும், நடத்தணும். நான் வந்து இந்த அந்த அழைப்பு வரத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், அழைப்பு வரத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா சொல்லுவார், ஒரு சர்ச் ஆரம்பிடா, ஒரு சர்ச் ஆரம்பிடா. நான் சொல்ல, அப்போ நாளாக ஆரம்பிக்க முடியாது, வேணால் ஆரம்பிக்கிறேன், நீ வேணால் பாஸ்டர் எடுத்துக்கோ, நீ வேணால் நடத்து, எனக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அப்படியெல்லாம் கிடையாது, நீ நடத்தணும், ஆண்டவர் உனக்கு அந்த இது வச்சுருக்கிறாரு, அப்படி இப்படின்னு சொல்லுவார். ஆனால் எனக்கு அந்த இது கிடையாது. ஆனால் இந்த சம்பவம் வந்து இந்த அனுபவத்தில் போகும்போது கர்த்தர் வந்து அந்த ஊழியத்தை கொடுத்து, அந்த சபையை கொடுத்து, அந்த கன்ஃபர்மேஷனு, ஸோ இது எல்லாமே ஆண்டவர் வந்து என்னை நடத்தினார். ஸோ அதில் தான் நான் ஸ்ட்ராங் ஆனேன். ஓகே, அப்போ சர்ச் மினிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு இதை வந்து ஆண்டவர் வந்து கொடுத்துருக்கிறார். ஆனால் அதுக்கப்புறம் நான் வந்து இதை வந்து 2015 நவம்பரில் இருந்து தள்ளி போட்டேன்னா நான் இமிடியேட்டாக ஆரம்பிக்கலை. ஸோ எனக்கு வந்து அதான் நான் சொல்கிறேனே, நான் கொஞ்சம் கிதியோன் மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் ஆரம்ப காலத்துலேருந்தே அது வந்து இதை அதுவும் குதர்க்கமாக இருக்கும். அது சொல்கிற விஷயம் இல்லை, அது கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் யோசிக்க மாட்டேன். இல்லைண்ணா, ஆனால் நீங்கள் கேட்குறது பாருங்கள், சவுத் ஆஃப்ரிக்கான்னு சொல்லணும், ஒரு பாப்புலர் கண்ட்ரி கிடையாது, சவுத் ஆஃப்ரிக்கான்னு சொல்லணும், அது இப்படி தான் சொல்லணும், இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு. அப்போ நீங்கள் கேட்கும்போது அது குதர்ப்பாக இருக்கும். ஆனால் பாருங்கள், இப்போ சொன்ன வார்த்தை கிதியோன் போல் ஸோ ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் கன்ஃபர்மேஷன் கொடுத்தவங்கள. ஸோ அது வந்து என்னென்னா, எனக்கு என்னென்னா, அப்போ ஊழியர்கள் அங்கே வந்து மெசேஜ் கொடுக்கலாம் வருவாங்க சால்வேஷன் டிவிக்கு. அப்போ அவங்க வந்து அந்த ரிசப்ஷனில் அந்த டிவி ஓடிட்டுருக்குமா பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ நான் அந்த சைடு வரேன்னு வச்சுக்கேன், நான் பார்த்த உடனே என்கிட்ட பேசுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஊழியர்கள் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நான் எதுவுமே சொல்லலை, அவங்கள்ட்ட எதுவுமே சொல்லலை. ஆனால் என்னை பார்த்து கேட்பாங்க, ஆண்டவர் சர்ச் ஆரம்பிக்க சொல்கிறாரு, நீ ஏன் ஆரம்பிக்க மாட்டேங்கிறேன்னு கேட்பாங்க. எனக்கு இது என்னடா இது, நான் சொல்லவே இல்லை அவங்கள்ட்ட, அதை பற்றி பேசவே இல்லை. நானாக தள்ளி போட்டுகிட்டே இருக்கிறேன். சர்ச் ஆரம்பிக்க சொல்கிறாரு, நீ பண்ண மாட்டுக்க, சர்ச் ஆரம்பிக்க சொல்கிறாரு, பண்ண மாட்டேங்க. ஒருத்தர் சொன்னால் பரவாயில்ல, வர ஊழியக்காரங்கள்லாம் சொல்லும் பொழுது ஐ ஃபீல், என்னடா இது ஒருத்தரம் இதையே சொல்லிட்டு இருக்கிறாங்களே அப்படி சொல்லிட்டு. அப்போ ஒரு நாள் வந்து தீர்மானம் எடுத்தேன், சரி இவ்வளோ பேர் சொல்கிறாங்க, இங்கே இந்த மினிஸ்ட்ரியில் வந்து நீ பார்த்தீங்கன்னா தேவ ஞானவரன் ஒரு மிஷினரி, அந்த கோயாவில் எழுதினார்ல, மொழியில் எழுதினார்ல, அவர் வந்து என்னென்னா சர்ச் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொல்கிற ஆள் அவர். அந்த மனுஷன் வந்து ஏன்னா நிறைய கரப்ஷனை பார்த்துட்டார் சர்ச்சஸில், சரியா? அதனால அவர் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார்,
டிவி மினிஸ்ட்ரியோட நிறுத்திக்கோ, சர்ச் மட்டும் நடத்திடாத ஜேம்ஸ், பயங்கரமான இடம் அது, அதை மட்டும் பண்ணாதன்னு. அவர் சொல்லப்போனால் அவர் வந்து சர்ச் மினிஸ்ட்ரிக்கு ஒரு தீவிரவாதினே சொல்லலாம், வேண்டான்னு சொல்கிற ஆள். சரி, ஆப்போசிட்டாக சொல்கிறேன். அப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க, சரி எல்லோரும் ஒன்று ஒன்று கேட்குறாங்க, ஓகே. அப்போது நான் வந்து வைஃப்ட்ட சொல்கிறேன், நான் தேவ ஞானவரத்துக்கு கால் பண்ணுவேன். அவர் வந்து சர்ச் மினிஸ்ட்ரி ஆரம்பின்னு சொன்னார்னா இதை பண்ணலாம், இல்லைன்னா வேண்டாம். சரியா? ஏன்னா அவர் வாயிலேருந்து வேணாம் தான் வரும், எனக்கு நல்லா தெரியும் அது. சரியா? அது நல்லா தெரியும், அவர் வேணாம் தான் சொல்லுவார். அதை நான் சொன்னேன், ஏழை விடமா ஆளு நான். உடனே சரின்னு சொல்லிட்டு அவர் கால் பண்ணேன். அவர் கால் பண்ணால் அவர் எடுத்த உடனே, என்னப்பா நான் 2 நாள் கால் பண்ணுறேன், நீ சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறேன் உன் ஃபோனை அப்படின்னாரு. ஏன்னா அந்த ப்ரேயர் டைமில் அந்த இடத்துல ஆஃப் பண்ணி போட்டேன். அப்போ சொன்னேன், இல்லை அங்கிள் ஒரு சின்ன விஷயம், அதனால் ஆஃப் பண்ணி போட்டேன், உங்கள்கிட்ட ஒரு சஜஷன் கேட்குறது தான் கால் பண்ணேன் அப்படின்னு. அப்படியா, நான் கேட்டேன் 2 நாள் எதுக்காக கால் பண்ணுறீங்க சொல்லுங்கள். இல்லை முதல்ல நீ சொல்லு அப்படின்னாரு. உடனே நான் சொன்னேன், இதை மாதிரி வந்து ஆண்டர் வந்து என்கிட்ட பேசினார் அங்கிள், இது மாதிரி சர்ச் மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கணும்னு பேசினார். ப்ளஸ் இது மாதிரி ஊழியர்லாம் வந்து இது மாதிரி நான் சொல்லவே இல்லை, அவங்களே இப்படி சொல்கிறாங்க, அதை நீங்கள் என்ன சொல்கிறீங்க அங்கிள், உங்களோட அட்வைஸ் எனக்கு வேணும் அப்படின்ன உடனே, ஜேம்ஸ் 2 நாளைக்கு முன்னாடி ஆண்டர் என்கிட்ட பேசினார், உங்ககிட்ட சர்ச் மினிஸ்ட்ரி நடத்த சொல்லுன்னு சொல்லி சொன்னார். நான் சர்ச் மினிஸ்ட்ரிக்கு நான் இது கிடையாது, ஆனால் தெளிவாக ஆண்டர் வந்து இதை வந்து சொல்லு அப்படி சொன்னனால நான் சொல்கிறேன், நீ சர்ச் மினிஸ்ட்ரி ஆரம்பி. இது சொன்ன உடனே, அங்கிள் நீங்களே சொல்கிறீங்க, நான் தப்பா சொல்கிறேன், எனக்கு என்னடா இது அவ்வளோ முடிஞ்சிச்சு. ஏன்னா நான் வந்து கடைசி கன்ஃபர்மேஷன் வீட்டை தான் வச்சது, இதுக்கு மேலே யார்கிட்ட நான் கன்ஃபார்ம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உடனே ஓகே ரைட்டு, சரி அப்போது சர்ச் மினிஸ்ட்ரி தான் ஆரம்பிக்க சொல்கிறாரு, அப்போ ஓகே நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து ஃபைனல் கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபைனல் ஓகே சர்ச் மினிஸ்ட்ரி பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஃபைனல் கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டேன். ஸோ எடுத்துகிட்டு அப்போ நான் மனசில் விரும்பினது என்னென்னா, சேலத்தில் ஆரம்பிக்கலாம். என்னுடைய அடுத்த கேள்வி அதுதானா, ஏன் பெங்களூரை சூஸ் பண்ணுறதுக்குடான காரணம் என்ன? ஸோ இன்னொன்று வந்து நான் வந்து ஜென்ரலாக நான் சொல்கிறேன், எஸ்தர் ப்ரேயர் நடத்தும் பொழுது நான் சென்னையிலேருந்து வருவேன்ல, காரில் வருவேன், இல்லைன்னா ட்ரெயினில் வருவேன்ல, இது வந்து ஜென்ரலாக பெங்களூர் பார்டருக்குள்ளே என்ட்ரி ஆகணும், அது வரைக்கும் நல்லா இருப்பேன். ஆனால் அந்த பார்டருக்குள்ளே என்ட்ரி ஆனோன்னா ஆண்டர் ஒரு பாரத்தை அப்படியே கொடுப்பார். அது என்ன எனக்கு ஒன்றும் புரியாது. எனக்கு அந்த பாரம் வந்து என்னை வந்து அப்படியே அமுத்தும், அந்த ஆத்ம பாரன்றது ஒரு மாதிரி அழுத்தம். இது வந்து நான் வந்து கவனிச்சிருக்கிறேன், இது நிறைய வாட்டி அனுபவம். ஆனால் எனக்கு வந்து நான் ஏன் சேலத்தை சூஸ் பண்ணேன்னா, ஏன்னா பிள்ளையோட படிப்பு இருக்குது. சரியா? அந்த டைமில் வந்து ஒருத்தர் வந்து 8th ஸ்டாண்டர்டு, ஒருத்தர் 6th ஸ்டாண்டர்டு. இப்போ பிள்ளைகளோட படிப்பை நான் பார்க்கணும். சரியா? அவங்களோட எதிர்காலம். இன்னொன்று ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து பெங்களூர் வந்தோம்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குது. சரியா? இதெல்லாம் வந்து மாம்சமாக யோசிக்கிறது. அதனால நான் சூஸ் பண்ணது என்னென்னா சேலம். ஓகே, சேலத்தை போயிட்டா அப்போ அங்கே ஜெரால்டுன்னு ஒருத்தர் வந்து நம்மளுடைய ரெப்ரஸன்டேட்டிவாக இருந்தார். அவருக்கு கால் பண்ணி சொன்னேன், பிரதர் ஒரு இடத்த பாருங்கள், அதுவும் நல்ல லொக்கேஷனும் நல்லா இருக்கணும், இன்னொன்று 200லேருந்து 250 பேர் உட்காரணும், இன்னொன்று நம்ம போன உடனே பார்த்தோன்னே அத்தனை நாள் ஆரம்பிச்சிடணும் சர்ச்சு, அந்த மாதிரி எல்லாம் ரெடிமேடாக இருக்கணும், க்ளீனாக இருக்கணும், அது மாதிரி பாருங்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. அவரும் வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டு ஒரு முறை எஸ்தர் பேர் நடந்த அன்றைக்கி வந்து எங்களை மதியானம் முடிஞ்ச உடனே வாங்க இடம் இருக்குதுன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டார். அதுக்கு முன்னாடியே வந்து அட்வான்ஸ் வந்து 75,000 பேசிட்டார், 15,000 வாடகை பேசிட்டார், எல்லாம் பேசிட்டார். இப்போ நான் போய் பார்த்துட்டு பணத்தை கொடுக்கணும், அவ்வளோதான். ஸோ அப்போ பிரதர்ஸ்ட்டு சொல்லிட்டேன், எல்லாமே 75,000 ரெடி பண்ணியாச்சு, அட்வான்ஸ் கொடுக்குறதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு, அங்கே சர்ச் ஆரம்பிக்கிறது எல்லாம் பிளான் 100% பிளான் பண்ணியாச்சு. போனால் கரெக்டாக அந்த ரவுண்டானா, அந்த சேலம் அந்த ரவுண்டானா, அந்த பெங்களூர் போகிறதுக்கு எல்லாத்துக்கும் அந்த மெயின் ரவுண்டானா வரும் தெரியுமா, அங்கே தான் இருக்குது. அந்த இடம் தான் ப்ரைம் ஸ்பாட்டு. போனால் நான் எதிர்பார்த்த மாதிரியே இருக்குது, எல்லாம் க்ளீன் நீட்டாக எல்லாமே அரேஞ்சிட்டு. உடனே சரி ஓகே எல்லாம் பேசியாச்சு பாஸ்டர், அவ்வளோதான் நம்ம இம்மிடியட்டாக ஆரம்பிச்சிடலாம் அப்படின்றாங்க. சரி ஓகே ரைட்டுன்னு சொல்லிட்டு எவ்வளோ இதுன்னு கேட்டால் 75,000 அட்வான்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் ஆண்டர் வந்து மனசில் பாரப்படுத்துகிறாரு, வேணாம் பாரப்படுத்து. உடனே டக்குன்னு அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். பார்த்துட்டு ஸ்டாஃப் கையில் தான் காசு இருக்குது, குத்துலாமான்றாங்க. நான் சொன்னேன், இல்லை நான் வீட்டுக்கு போயிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு. அப்போ அவர் கேட்குற சேனல், என்ன ஆச்சு பாஸ்டர், என்ன எதுவும் ப்ராப்ளமா அப்படின்னு. இல்லை ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை பிரதர், ஓகே நல்ல இடம், சூப்பரான இடம், நான் எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே இருக்குது, நான் எதிர்பார்த்த மாதிரியே இருக்குது எல்லாமே. ஆனால் நான் ஒரே ஒரு நாள் டைம் தாங்களேன், எனக்கு ஒரு நாள் டைம் தாங்க, நான் போயிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அப்புறம் வீட்டில் வந்து ஜோம் பண்ணால் ஆர்டர் வந்து இல்லை, அனுமதிக்கல, ஏன்னா அது சேலம் இல்லை, பாரம் வந்து பெங்களூர் தான் கொடுக்குறாரு.
சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அப்புறம் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்ன, பிரதர் இங்கே எனக்கு அழைப்பு இல்லை, ஏன்னா ஆண்டர் பெங்களூர் தான் போக சொல்கிறாரு, அதனால் நான் பெங்களூர் தான் போகணும். ஸோ அதனால் என்னோடய திட்டம் வந்து பெங்களூர் தான், ஆண்டர் வந்து அதை தான் கன்ஃபார்ம் பண்ணுறாரு, அதனால் சேலம் இல்லை பிரதர், சாரி அப்படி சொல்லிட்டு அதை அப்படியே ட்ராப் பண்ணோம். அந்த இதில் தான் இந்த பக்கம் ஆண்டர் வந்து நம்மளை திருப்பினார். பெங்களூருன்னு ஓகே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா, என்ன பேர் வைக்கலாம், சரியா, நீங்கள் கேட்டிங்களே என்ன பேர் வைக்கலாம். அப்போவும் என் மைண்டில் என்ன சொல்லிச்சுன்னா, எஸ்தர் ப்ரேயர் ஹவுஸ், ஓகே எஸ்தர் ப்ரேயர் கூட ஒரு ஹவுஸை சேர்த்துரு, அவ்வளோதான். ஸோ ஒரு இண்டிபெண்டன்ட் சர்ச், ஓகே அந்த மாதிரி கொண்டு வந்துடலாம். இதில் நான் யார்ட்டையும் ஆலோசனை கேட்கல, ஏன்னா இது வரைக்கும் கர்த்தரே நடத்தினால அவர் சொல்கிறத உண்மையில என் கண்ணை வைத்து நான் ஆலோசனை சொல்வேன்னு சொன்ன மாதிரி அவர் ஆலோசனையின்படி. எஸ்தர் ஜெபம்ன்றது ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்ச இடம், ஏன்னா அநேகர் விடுதலை பெற்ற இடம். ஆமாம், அதனால் எஸ்தர் ப்ரேயர் ஹவுஸ்ன்னு வைக்கலாம் அப்படின்றது அது ஒரு இது எடுத்துட்டேன். ஸோ இன்னொன்று வந்து நான் தீர்மானம் எடுத்தேன். என்ன தீர்மானம் எடுத்தேன்னா, ஆண்டவர் தான் மகிமை போகணும். ஸோ அப்போது வந்து நான் ஆண்டர்கிட்ட நான் என்ன சொன்னேன்னா, சர்ச் ஆரம்பித்தேன்னா 1 இயருக்கு வந்து நான் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கவே மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே சர்ச் இருக்குது, நம்ம நடத்துகிறோம், வா 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 வா, யாரையும் கூட மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். ஆனால் நீங்கள் தான் ஆத்துமாக்களை கொண்டு வரணும். இதெல்லாம் ஆண்டர்கிட்ட போட்ட கண்டிஷன்ஸ், சரியா. ஏன்னா மகிமை வந்து ஆண்டர் தான் போகணும், சரியா. இப்போ 100க்கு 100 உண்மை. அது வந்து இது ஆண்டவர் செய்யலைன்னா ஒரு உதவி செஞ்சுட்டான் மனுஷன், கடைசி வரைக்கும் அந்த கிரெடிட் எடுத்துக்குவான், என்னால் தான். அதனால் அது ஒரு ப்ரேயர் பண்ணேன். இன்னொரு என்ன ப்ரேயர்னால், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த டைமில் வந்து வெள்ளூரில் இருக்கிற காந்தி எங்கள்கிட்ட பேசினேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, இதில் வந்து ஆர்டினேஷன் கொடுக்கணும், உனக்கு பாஸ்டர் ஆர்டினேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் பாஸ்டர் ஆர்டினேஷன் நம்மளுக்கு யார் அங்கிள் கொடுப்பா, நம்ம எல்லோரும் விரோதிகளாக தான் நம்மளை பார்க்குறாங்க, நம்மளுக்குலாம் யார் தரமாட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், இல்லை இங்கே ஒரு சிஃபி டயசிஸ்னு ஒன்று இருக்குது, அதில் நான் என்ன ஆர்டின் பண்ணியிருக்கிறாங்க, நான் அவங்கள்ட்ட கேட்டு பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்டார். கேட்டோடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஜேம்ஸ் எங்களுக்கு நல்லா தெரியும், 10 இயர்ஸாக ஊழியம் பண்ணுறாரு, அந்த கேட்டகரியில் அவர் வந்து நாங்கள் வந்து பாஸ்டராக ஆர்டின் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க வந்து திருச்சியில் ஆர்டினேஷன் நடக்கும், மார்ச் மாதமும் மே மாதமும் ஏதோ சொன்னாங்க. அந்த டைமில் வந்து அங்கே வந்து ஆர்டினேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு. ஆனால் எனக்கு என்னென்னா, சீக்கிரமாக சர்ச் ஆரம்பிக்கணுன்ற ஒரு இது இருந்துச்சு. சரி ஓகே, அப்போனா நெக்ஸ்ட் இயர் தானே பார்த்துக்கலாம் அப்படி ஒரு இது வரும்போது திடீர்னு திருப்பியும் கால் பண்ணி சொன்னார், இல்லை ஜேம்ஸ் அவங்க வந்து இம்மிடியட்டாக புதன்கிழமையே உனக்கு ஆர்டினேஷன் கொடுத்துறேன்னு சொல்கிறாங்க, வெனஸ்டே கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. உண்மையை டேட்டெல்லாம் மறந்துச்சுப்பா, சீரியஸ் அதெல்லாம் ஞாபகம் இல்லை நம்மளுக்கு. ஸோ ஆர்டினேஷன் கொடுத்துறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அப்படியா அங்கிள், சரி ஓகே. ஸோ யாரோ அரக்கோணத்துலேருந்து ஒரு பாஸ்டர் வருவார், ஒரு பிஷப் வருவார், அவர் வந்து ஒன்று ஆடிட் பண்ணுவார் அப்படின்னு. ஓகே, ஒரே ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க அப்படின்னு. என்ன கண்டிஷன் கேட்டேன். ஸோ இப்போ நான் போட்டிருக்கேன்ல இந்த அங்கி நீ போடணும், போட்டு தான் ஆர்டினேஷன் கொடுக்கணுமா அப்படின்னு. அங்கிள் நான் ஜீன்ஸ் பண்ணிட்டு ஷர்ட் போடுற ஆள் என்ன போய்ட்டு உட்காந்துட்டு அங்கி போடாத போடனா, ஒரு காலத்தில் இந்த மாதிரி போட்டவங்களை கிண்டல் பண்ணவன். ஸோ எனக்கு வந்து இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அங்கிள் அப்படின்னு. இல்லை ஜேம்ஸ், ஒரு நாள் தானே, ஒன்றும் மேட்ரு கிடையாது, நம்ம தைச்சிடலாம் வா. நீ வந்து ஆக்சுவலி ஃப்ரைடே பேசிகிட்டு இருக்கிறோம், சாட்டர்டே வந்து கேஜிஎஃப்ல எஸ்தர் ப்ரேயர், அதனால் அவர் வந்து ஏற்கனவே ஆர்டினேஷன் நாங்கள் வாங்கியிருக்கிறார், அவர் அங்கேயெல்லாம் வச்சுருக்கிறாரு. ஆனால் அவர் என் சைஸ் கிடையாது, அவர் பெரிய அந்த சைஸ் வேறு, இல்லைன்னா அவர் அங்கேயே வாங்கியிருப்பேன் நான், சரியா. அதனால் வா தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளூரில் போகும்போது, கேஜிஎஃப் போகும்போது வெள்ளூரில் நான் நிற்கிறேன், வெள்ளூரில் தைச்சிட்டு அப்படியே கேஜிஎஃப் அளவு கொடுத்துட்டு போயிடலாம், 2 நாள் அவன் தைச்சிருவான் அப்படின்ட்டார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு போயிட்டோம். அவர் கூப்பிட்டு போனார். அந்த கடைக்காரனை பார்த்துட்டு சொன்னார், எப்பா எனக்கு அங்கி தைச்சலப்பா, அது மாதிரி இவருக்கு அங்கி தைப்பா, இவர் அளவு எடுத்துக்கணும். அவன் இப்படி என்னை பார்த்துட்டு, இவரெலாம் நான் அங்கி தைக்க மாட்டேன் அப்படின்ட்டான். எனக்கு 3 லட்சம் மாதிரி சொல்லிட்டான், நான் அங்கெல்லாம் தைக்க மாட்டேன் இவருக்கு அப்படின்னு. எனக்கு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த அங்கிளும் ஒரு மாதிரி ஆகிட்டார். என்னப்பாச்சு தைக்கிறது தானே? இல்லை இப்போ நான் தைக்கிறத விட்டேன், அங்கே தைக்கிறது இல்லை அப்படின்ட்டான். உடனே நான் சொன்னேன், வெளியே அங்கிள் கை பிடிச்சிட்டு அங்கிள் வெளியே வாங்கன்னு சொல்லிட்டு, இது ஆண்டர் சித்தம் இல்லை, தயவுசு விட்ருங்க, நான் பேண்ட் ஷர்ட்டில் வரேன், அவங்களை கேளுங்க பண்ணுவாங்கன்னு. இல்லை ஜேம்ஸ், அவங்க அது கண்டிஷனாக சொன்னாங்கப்பா. சரி ஓகே வாங்க மினிஸ்ட்ரி பண்ணிட்டு வருவோம்னு சொல்லிட்டு கேஜிஎஃப் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். சண்டே வந்துட்டேன், புதன்கிழமை ஆர்டினேஷன். அவர் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, எப்படியாவது ஒரு அங்கேயே ரெடி பண்ணுன்றார். ஸோ அப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்து நைட்டு வந்து என் ஃப்ரெண்டு வந்து சாமுவேல்னு ஒரு பையன் வந்து என் கூட படித்த பையன், அவன் வந்து சிஎஸ்சி ஐயர் ஆகிட்டான்னு தெரியும் எனக்கு, சரியா, ஒருத்தன் ஃப்ரெண்டு மூலமாக தெரியும். ஸோ அவனுக்கு கால் பண்ணிட்டு, டே நீ சிஎஸ்சி ஐயராக தானே இருக்கிற,
உன்கிட்ட அங்கி இருக்கும்ல, ஒரே ஒரு நாள் உன் அங்கி மட்டும் எனக்கு கொடுறா, உன் சைஸ் எனக்கு கரெக்டாக இருக்கும் சரியா அப்படின்னு கேட்டான். எதுக்குன்னு கேட்டான். அவன் நினச்சான் ஸ்கிட்டில் ஏதோ நடிக்க போகிறாங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரி ஆர்டினேஷன் பண்ணணும்டா, அதனால தானே. ஏய் என்னடா விளையாண்டுட்டு இருக்கிற, ஆர்டினேஷன்றது எவ்வளோ பெரிய மேட்ரு, நீ இன்னும் அசால்ட்டு ஆர்டினேஷன் பண்ணுறாங்க அங்கி கூடுன்ற, என்னடா நீ பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னா. ஏய் எனக்கு அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நீ கொடுக்குறியா இல்லையா அப்படின்னு. இல்லை இல்லை நான் தரமாட்டேன், இதெல்லாம் நாங்கள் வந்து எவ்வளோ நாளுக்கு தவங்கெடுத்து வாங்குறது, நீ இன்னும் அசால்ட்டாக பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு. அப்போ அவன் சொன்னான், நீ வந்து சென்னையில் சாந்தம் கம்யூனிகேஷன் போ, அங்கே புக் ஸ்டால் இருக்குது, அங்கே போய் பாரு, அங்கே அங்கி கிடைக்கும், ரெடிமேடு வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா புருஷவாக்கத்தில் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு நீ போ, அந்த இடத்துல அங்கி தைப்பாங்க, அங்கே இருக்க சான்சஸ் இருக்குது, நீ அங்கே போ அப்படின்ட்டான். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், திங்கக்கிழமை காலையில் சாந்தம் போனால் அங்கே மத்தியானம் தான் தர பண்ணிட்டாங்க, லீவு காலையிலன்ட்டாங்க. ஸோ அங்கேயே சாந்தமில் உட்காந்துட்டேன், சரி பார்க்கலான்னு. மதியானத்தை அது அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாம் இந்த அங்கி இருக்குது, பட் நான் வயலட் கலர் இங்கே அந்த இதை பிஷப்லாம் போடுவாங்க தெரியுமா, ஒரு ஜிகி அதெல்லாம் பார்த்தாலே நம்மளுக்கு வேலைக்கு ஆகலை. என்னடா இது இப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு எனக்கு செட் ஆகலை. நான் பாட்டுக்கு வந்துட்டேன். வந்துட்டு வீட்டில் கால் பண்ணி சொன்னேன், அங்கிள் இதெல்லாம் செட் ஆகலை அங்கிள், வேலைக்கு ஆகாதுன்னு அப்படி சொன்னேன். ஆனால் இல்லை பாருப்பா எப்படியா பாறேன் அப்படின்னாரு. அங்கிள் அவங்கள்ட்ட கேளுங்க, நான் பேண்ட் ஷர்ட்டில் தான் வருவேன், ஆர்டினேஷன் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதுன்னு கேளுங்க. முடியாதுன்னு சொன்னாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, ஏன்னா ஆண்டவரே அழைச்சிட்டாரு அங்கிள், என்ன அங்கிள் பெரிய மேட்ரு, விடுங்க அங்கிள் அப்படின்ட்டு. இல்லை இல்லை ட்ரை பண்ணுங்க. அப்போது ஒய்ஃப் சொன்னாங்க, இன்னொரு இடம் சொன்னாங்களே அதை போய் பார்த்தீங்களான்னு கேட்டாங்க. நான் அதை பார்க்கல, அதையும் பார்த்துருங்களேன் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை போனோம். செவ்வாய்க்கிழமை போயிட்டு அந்த இடத்துக்கு போனால் ஒரு மனுஷன் உட்காந்துருக்கிறாரு, ஃபுல்லாக ஒரு 100 அங்கி இருக்கும், இந்த மாதிரி அங்கிகள் 100 அங்கி அப்படியே ஹேங்கரில் இருக்கும். நான் உள்ளார போனோன்னா எனக்கு பார்த்தோன்னு பயங்கர சந்தோஷம், பரவாயில்ல ரெடிமேட் கடை கரெக்டாக வந்துட்டோன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய்ட்டு, ஐயா எனக்கு ஒரு அங்கி வேணும், என்ன விலைன்னு சொல்லுங்கன்னா நான் கொடுத்துட்றேன், என் சைஸ்க்கு ஒரு அங்கி வேணும். அவருடைய பார்த்துட்டு நீ முதல்ல யாருன்னு கேட்டார். நான் சொன்னேன், நான் ஜேம்ஸ் இங்கே தான் இருக்கிறேன், சென்னை தான், எனக்கு ஒரு அங்கி வேணும் அப்படின்னு. சரி துணி இருக்குதான்னு கேட்டார். நான் சொன்னேன் துணிலாம் இல்லை தம்பி, இது வந்து ரெடிமேட் ஷாப் கிடையாது, இது எல்லாமே வந்து துணி கொடுத்து அவங்க தைச்சி வச்சுருக்குறோம், அவங்க வந்து வாங்கிட்டு போவாங்க. ஸோ மதர் ஷாலுக்கு போ, நான் சொல்கிற அளவுக்கு துணி வாங்கிட்டு வா சரியா, நான் உனக்கு தைச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். உடனே என்றைக்கு வேணும்ப்பான்னு கேட்டார். பிரதர் நாளைக்கு எனக்கு ஆர்டினேஷனு, அதனால் எனக்கு நாளைக்கு வேணும் அப்படின்னா உடனே உட்காந்து அந்த மாதிரி மனுஷன் எழுப்பிட்டார். எழுப்பிட்டு என்னப்பா விளாட்றியா நீனு, ஆர்டினேஷன் அவ்வளோ அசால்ட்டாக சொல்லிகிட்டு இருக்கிற. ஐயா எனக்கு அதெல்லாம் தெரியாது, இந்த மாதிரி சம்பவம் நடந்துருச்சு சரியா, அங்கேயும் போட்டால் தான் ஆர்டினேஷன் கொடுப்பேன்றாங்க, அதனால் எனக்கு வேறு வழி தெரியல, என் ஃப்ரெண்டு தான் இதை சொன்னாப்புல அதான் வந்தேன். உடனே சொன்னார், தம்பி இதெல்லாம் 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடி அவனை அளவு கொடுத்து தைச்சி வச்சுருக்குறோம், அவ்வளோ பயங்கரமான விஷயம்ப்பா இது, நீ வந்து ரொம்ப ஈஸியாக பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருந்தவர். நான் சொன்னேன், ஐயா இருந்தால் கொடுங்க, இல்லைனா நான் போயிட்டே இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது அப்படி சொல்கிறேன். சொல்லும் பொழுது டக்குன்னு அவர் பக்கத்தில் ஒரு அங்கி அப்படி எடுத்துட்டு இதை போட்டுப்பார் அப்படின்னாரு. நான் நினச்சேன் என் அளவுக்காக அந்த மதர்ஷால அளவு துணிக்காக பண்ணுறாரு போலன்னு சொல்லிட்டு நானும் உட்காந்து போட்டேன். அப்படி போட்டு முடிச்சுட்டு அப்படி பார்க்குறேன், அவர் கண்ணிலேருந்து கண்ணீர் அப்படி போயிட்டுருக்கு. உடனே நான் வந்து என்னடா இவர் அழுகுறாரு அப்படி சொல்லிட்டு, நம்ம அங்கே போட்ட இவருக்கு ஏன் அழுக வருது அப்படி சொல்லிட்டு அவரை கேட்டேன், எதுக்கு அழுகுறீங்கன்னு கேட்டேன். அப்போ அவர் ஃபோன் எடுத்துகிட்டு காமிக்கிறார், வாட்ஸ்அப்பில் காமிக்கிறாரு, தம்பி 3 மாதத்துக்கு முன்னாடி 4 அங்கி ஒரு பாஸ்டர் வந்து ஆர்டர் பண்ணார், 4 அங்கி 4மே வேறு வேறு அளவு. ஸோ எல்லாமே தைச்சி வச்சுட்டேன். நேற்று நைட் அவர் வந்தார், 10:30 மணி போல் வந்தார். வந்துட்டு 4 அங்கிக்கான காசையும் கொடுத்துட்டாரு. 4 அங்கிக்கான காசும் கொடுத்துட்டு 3 அங்கி எடுத்துக்கிட்டாரு. ஒரு அங்கியை வந்து இங்கே வச்சுட்டு சொன்னார், இந்த அங்கிக்குரியவனை கர்த்தர் அனுப்புவார், அவருக்கு வந்து இந்த அங்கியை நீ கொடுத்துரு, காசு வாங்காத அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், 25 வருஷம் நான் இருக்கிறேன் இந்த ஃபீல்டில், ஒருத்தரையும் ஆர்டர் அப்படிலாம் அனுப்பலை, அதனால் யாரும் வரமாட்டாங்க, இந்த அங்கி இங்கே தான் இருக்கும், நீங்கள் நார்த் இந்தியா ஊழியை முடிச்சுட்டு வரும்போது எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை இந்த அங்கிக்குரியவன் ஒருத்தன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஸோ நீ நான் அதை சுத்தமாக நீ பேசும் பொழுது திடீர்னு எனக்கு ஒரு தாட்டு, எல்லா அங்கிலும் ஒரு அங்கி தான் இருக்குது, இந்த ஒரு அங்கி தான் ஃப்ரீயாக இருக்குது, சும்மா போட்டு பார்க்கலான்னு பார்த்தா எக்ஸாக்டாக நான் வந்து தைச்சா கூட ஒரு 1/2 இன்ச் இல்லைன்னா 1/2 இன்ச் வந்து அதிகமாக குறைவாக அப்படி இருக்கும். நான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் உட்கார வச்சு
அந்த மெஷர்மெண்ட்டை திருப்பி அட்ஜஸ்ட் பண்ணி தைப்பேன். ஒரு அரை மணி நேரத்தில் அதை வந்து ஆல்ட்ரு பண்ணிடுவேன். ஆனால் இந்த அங்கேயும் வந்து உனக்கு ஆல்ட்ரே பண்ண தேவையில்ல, பக்காவாக இந்த கையில் எங்கே வரணுமோ கரெக்டாக அந்த லெவலில் கரெக்டாக நிற்கிது. எல்லாமே ஹைட் ஆகட்டும், இந்த ஷோல்டர் இந்த இதாகட்டும், எல்லாமே பக்காவாக இருக்குது. அதனால இது சம்திங் ஏதோ ஒன்று இருக்குது இதில், நீ யார் முதல்ல உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் உட்கார சொன்னார். உட்கார சொல்லிட்டு என் சாட்சி கேட்டார். ஸோ சாட்சியெல்லாம் கேட்ட உடனே, தம்பி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸோ இந்தாப்பா இந்த அங்கி ஏற்கனவே ரெடிமேடாக உனக்கு ஆண்டரவே வச்சுருக்கிறாரு, எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி காசே வாங்கலை. ஃபஸ்ட் அங்கி வாங்கும்போது நான் காசும் கொடுக்கல. ஆனால் எந்த ஊழியர் வந்து எனக்கு அப்படி பண்ணார் தெரியல. ஆனால் ஆண்டர் ஒரு ட்ரெஸ்ஸையே வந்து ஆயத்தம் பண்ணி வச்சுருந்தாருன்னு தான் சொல்லுவேன். சரியா, இது வந்து லைஃப்பில் மறக்கவே முடியாது. ஸோ அந்த அங்கேயை போட்டுட்டு தான் ஆர்டினேஷன் போனேன். ஒரே ஒரு பாஸ்டர் ஆர்டினேஷன்னா பயங்கர கிராண்டாக ஃபோட்டோ கேட்டு, எனக்கு தெரியும் ஃபோட்டோ கூட எடுக்கல நான்லாம். அந்த ஊழியர் ஜோ பண்ணார், ஜோ தலையில் கை வச்சு ஜோ பண்ணார், இன்னையிலேருந்து நீ போதகருடைய அபிஷேகத்தை பெறுகிற அப்படின்னாரு. ஓகே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் சொல்கிறேனே, வெரி சிம்பிள் ஆர்டினேஷன், வெரி சிம்பிள். ஸோ யாருக்கும் தெரியாது, ஃபோட்டோவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த சிஃபியோட அந்த ஆஃபீஸில் தான் நடந்துச்சு. அது அந்த ஒரு ஊழியர் தான் ஜோ பண்ணார். ஸோ அது நிமித்தமாக தான் இது கூட எப்படின்னா, நான் வந்து போட்டு அங்கிள் என்ன சொன்னார்னா, போட்டு முடிச்சுட்டு அந்த ஒரு நாள் மடித்து வச்சுருந்துட்டார். ஓகே ரைட்டு, அதே மாதிரி மடிச்சே வச்சுட்டேன், அது மாதிரி மடித்து வச்சுட்டேன். ஆனால் சர்ச் ஆரம்பிக்கும் போது நான் அக்டோபர் 16 வந்து நான் வந்து ஜீன்ஸ் பேண்ட்டு ஒயிட் ஷர்ட் போட்டு தான் மெசேஜ் கொடுத்தேன். 14 பேர் 2 சர்வீஸில். அன்றைக்கி நான் ரிட்டன் போயிட்டுருக்கும் பொழுது ஆண்டர் வந்து அப்படியே பாரப்படுத்தினார். எதை பற்றினா அங்கேயே பற்றி உங்களுக்காக ஆயத்தப்படுத்துனதை நான் போடவே இல்லை. அப்போது திருப்பி நான் காந்தி எங்களுக்கு கால் பண்ணி கேட்டேன், அங்கிள் எனக்கு என்னன்னு தெரில, நான் அங்கேயே சுற்றி வச்சுட்டேன், பட் ஆனால் ஆண்டர் வந்து என்னை போராடிட்டே இருக்கிறாரு, அது போடுன்னு போராடுறாரு அங்கிள், என்ன அங்கிள் பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். எனக்கு ஏன்னா ஐ ஃபீல் எனக்கு வந்து அது ஒரு மாதிரி இருக்கு அங்கிள் அப்படின்னு. ஆனால் அவர் சொன்னார்னா, அப்போ ஆண்டர் பேசினார்னா அது கீழ்படிச்சிரு ஜேம்ஸ், போட்டுரு அப்படின்னு. ஓகே. ஸோ அன்றைக்கி ஓகே சர்வீஸ், ஃபஸ்ட்டு சர்வீஸில் நான் போட்டிருக்க மாட்டேன், ஃபஸ்ட்டு இதில் போட மாட்டேன். ஆனால் 2வது சர்வீஸில் 2வது வாரத்துலேருந்து போட ஆரம்பித்தேன். ஆனால் இதில் என்ன கண்டுபிடிச்சேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிறிஸ்டியன்ஸ் எல்லாருமே இது ஒரு இந்த அட்டையர் வந்து என்னென்னா, நீ சிஎஸ்சியான்னு தெரியாது, ஆர்சியான்னு தெரியாது, பெட்டிகால்ஸான்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் தே வில் கம் இன்சைட், அவர் சுவிசேஷத்தை கேட்குறாங்க, ரசிக்கப்படுறாங்க, அவ்வளோதான். அதுதான். ஏன்னா சிலர் வந்து அந்த ஆண்டர் எதுக்காக இந்த இதை கொடுத்தாரு எனக்கு தெரியல, பட் ஆனால் ஐ ஃபீல். ஆனால் இப்போ நான் அதை வந்து ரொம்ப சந்தோஷமாக போடுறேன். இது வந்து வேதனையாக போடலை, வேடா வெறுப்பாலாம் போடலை. ஸோ மெசேஜ் கொடுக்கும்போது போடுவோம். மற்ற டைம்லலாம் நார்மல் நம்மளுக்கு பிடிச்சது ஜீன்ஸ் பேண்ட் தான், டிஷர்ட் தான், அந்த மாதிரி இதில் போய்ட்டோம். ஸோ இப்படி தான் ஆண்டர் வந்து இந்த உடையும் ஆயத்தம் பண்ணி வச்சுருந்தார். ஸோ உடையும் ஆயத்தம் பண்ணார். அதுக்கப்புறம் நிறைய சீக்ரெட்ஸ், நிறைய கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிட்டு இன்னும் நிறைய கேள்வி இருக்குதுண்ணா. இந்த சபையை குறித்து இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது. உங்ககிட்டேருந்து நாங்கள் இன்னும் நிறைய விசேஷத்தை இந்த காரியங்களை கேட்டு எங்களுடைய ஊழியங்கள் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற திட்டங்களை அறிந்து கொள்வது எப்படி, அந்த பாத்திரத்துக்கு அவர் வைத்திருக்கிற பாத்திரத்தை நோக்கி அவர் பாதையை நோக்கி எப்படி ஓடணும், இப்படிப்பட்ட நிறைய கேள்விகள் இருக்குது. நிச்சயமாக இன்றைக்கி நிறைய பேருக்கு கேள்விகளோடு வந்து ஒரு வேளை டிவி முன்னாடி உட்காந்தவங்களுக்கு பதில் கிடைச்சிருக்குன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குதுன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆடுகளுக்காக மேய்ப்பை வந்து தன் ஜீவனையே கொடுக்குறான். ஏன் ஒரு சாரி கேட்க முடியாதா? மேக்ஸிமம் வந்து அந்த பிரச்சனைகளை வந்து ஒரு ஊழியத்தில் சால்வ் பண்ணுறதுனா ஆஸ் எ பாஸ்டராக நீ இறங்கிறது நல்லது ஒரு ஸ்டெப்பு. இல்லை நீங்கள் தான் வரணும், நீ இதுதான் தாய் சபை, நீ என்கிட்ட தான் ஞானசனத்தை, நீங்கள் தான் இருக்கணும், அதெல்லாம்